சபைகள் எப்படி இருக்கும்? கடைசி காலத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. பரியாசக்காரர் பல தோன்றி உண்மையான தேவ மனிதர்களையும் போலியானவர்களையும் ஒன்று போல இகழ்ந்து சத்திய மார்க்கத்தை தூசிக்கும்படி செய்வார்கள். அப்படிப்பட்ட பரியாசக்காரர்களை தேவன் அழித்து போட்டு இந்த வருடத்தில் அவமானப்படுத்துவார். சத்தியத்தை அழித்து உலக இச்சைக்கு மயங்கி பண ஆசையால் நிறைந்த சபைகள் பெருகி போகும். காரணம், ஜனங்கள் சத்தியத்துக்கு செவிகொடாமல் கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுத்தபடியால் பொய்யை நம்பத்தக்கதான வஞ்சகத்தை தேவனே ஜனங்கள் மீது வரவிட்டார். இதை பேசும்பொழுது நான் சந்தோஷத்தில் நிறைந்து போனேன். எந்த சேனலை திறந்தாலும் ஊழியர்களை பரியாசம் பண்ணுகிற சேனல்ஸ் நிறைய, நல்லவர்களையும் சரி கெட்டவர்களும் சரி, யாரை விடாமல். எனக்கு ரொம்ப வேதனை. இது ஜெபித்து கொண்டே இருந்தேன். இந்த 2 ஆண்டுகளாக ஜெபித்தேன். ஆண்டவர் இதுக்கு என்ன பதில் கொடுக்கிறேன். இந்த வருடத்தில் ஒவ்வொரு விஷச்செடியா பிடுங்கி பிடுங்கி போடுவார் பாருங்கள். கைகளை தட்டுங்களை, இது கர்த்தருடைய வார்த்தை என்று அப்பொழுது நீங்கள் வந்து கொள்வீர்கள். ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசு. நல்லவங்களையும் தூசிக்கிறாங்க, கெட்டவங்களை, அதாவது துருபதேசக்காரர்களையும் தூசிக்கிறான். அதாவது அவனுக்கு தேவை விவஸ் பணம், அவனுக்கு தேவை தன்னை நீதிமான் என்று காண்பித்துக் கொள்ள நோக்கம். அவர்கள் எல்லாத்தையும் கர்த்தர் அழிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.